ஞாபக மறதி கணவர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இத மறந்துட்டு வந்துட்டாருங்க இவரு. அப்பனா தியேட்டர்ல எதையே மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு சார். உங்க மறந்துட்டு என்னையே மறந்துட்டு வந்துட்டாரு சார். ஆக்சுவலா இது மறதியில நடந்திருக்க வாய்ப்பு இல்லம்மா. என்னையா போட்டு குடுக்குற? பார்க்கிங் பில்ல எங்கேயும் மிஸ் பண்ணிருக்காரு. சோ அங்க ஏதோ ஒரு டென்ஷன், இந்த டென்ஷன்லயே உடனே அவங்க கிட்ட சண்டை போட்டு அப்படியே போயிட்டாரு. உங்களை தேடிட்டு இருந்தாரா இல்ல மறந்துட்டு? இல்ல, அப்படியே அவர் மட்டும் தியேட்டருக்கு வந்த மாதிரி போயிட்டாரு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஏங்க இது பார்க்கிங்ல யாரோ பொண்டாட்டியை மறந்துடுவானாங்க அதுக்காண்டி. சார் அந்த என்ன சிரிப்பு ராஸ்கல். டிக்கெட் எங்க மறந்து வச்சிட்டேன். அப்புறம் அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் சண்டை போட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நான் கிளம்பி ஏவிஎம் சிக்னல் வந்துட்டேன். ஆஹா, அத போன் அடிச்சது. அப்புறம் பார்த்து கால் பண்றேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளவு விட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப யூ டர்ன் போட்டு திரும்ப வந்தேன். போன் பண்ணலன்னா நான் பாட்டு போயிருப்பேன். அப்படியே போயிருப்பீங்க. அதாவது என்ன, அதுவும் அவிச்சி வரைக்கும் போயிருப்பேன். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயோ ஏதோ ஒன்று கூட்டு வந்தோம், திரும்ப போய் கூட்டிட்டு வரணும். ஏதோ ஒண்ணு புத்தியானமா நக்கல்யா அவனுக்கு. மொட்டை அடிச்சிருந்தாங்க சார். அவரு நான் முடி இருக்க நேரத்துல பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார். இன்னைக்கு நினைச்சாலும் சிரிப்பா இருக்கு. இல்ல வழக்கமா எப்பவுமே பூ வாங்கிட்டு வருவாரா? வாங்கிட்டு வர மாட்டாரு சார். கேட்டா கூட நான் மறந்துட்டேன் அப்படிம்பாரு சார். அந்த மனுஷன் என்னைக்கு ஒரு நாள் ஞாபகமா பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆனா உண்மையிலேயே ஒரு கொடூரமான மறதிங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. வாசம் பண்ணிட்டு போகும்போது ஐயோ மொட்டை அடிச்சிட்டாலே. எப்படி சமாளிச்சீங்க? அப்புறம் என்ன பண்ணீங்க? அடச்சி படுத்தே விட்டானையா. இப்பதான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னா மறந்துரும். ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. சாப்பாடை வந்து ரசிச்சு சாப்பிடுறேன் சார். எனக்கு பசி ஆறணும். ரசிச்சு சாப்பிடுறது சாப்பாடுக்கு நான் கொடுக்குற மரியாதை. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஹோட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஒரு போன் வந்து வெளியே போனார் சார். நான் பாட்டு சாப்பிட்டு இருக்கிறேன். 1 hour வெளியே வரவே இல்ல. போனவன இன்னும் காணா இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? எனக்கு என்கிட்ட காசு இல்ல. பில்லு வேற என்ன சாப்பிடுறீங்களா, வேற என்ன சாப்பிடுறீங்களா? எனக்கு இன்னும் சாப்பிடும் பயமா இருக்கு. நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை இல்ல சார், ஆனா 1 hour மேல எனக்கு அழ வர மாதிரியே வந்துருச்சு. அவங்க என்னையே பாக்குறாங்க ஹோட்டல் இருக்கிறவங்க. போயிட்டாரு. அது எங்க அப்புறமா கேட்டது, நான் பக்கத்துல ஃப்ரெண்ட் இருந்தா அவன்கிட்ட பேசிட்டு மறந்துட்டேன். அப்புறம் போன் நீங்க அங்க இருந்து ஹாஸ்பிடலுக்கே போயிட்டீங்க சார். ஆமா, உங்களுக்கு எப்ப ஞாபகம் வந்தது? மாமி எங்க மாமான்னு கேட்டான் அக்கா பையன். அப்பதான் ஜி ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தாங்கடா. போய் கால் பண்றாரு. வந்துட்டு கவலைப்படாத, ஒன்னும் பயப்படாத, நான் வரேன் அப்படின்னாரு. சரி நீ வா, முதல்ல வா, அப்புறம் பேசிக்கலாம் சார். நான் வேணும்னு பண்ணல சார். 400 தான் பில் ஆச்சு. அப்புறம் பே பண்ணி கூட்டு போனாரு. ஆனா வீட்டுக்கு போய் செம்ம சண்டை நடந்தது சார் அன்னைக்கு. எதுனா போகும்போது பைக்ல டென்ஷன் பண்ணாம அப்படியே பைக் ஆஃப் பண்ணிட்டு இறங்கிடு அப்படின்னு ஒரு இவ்வளவு கோவக்காரன் உங்களுக்கு தெரியாம போச்சே. முதல்ல வா, எங்க இருந்தாலும் நீ வந்துரு. எங்க இருக்க? வீட்டுக்கு வா. ஒருவேளை அப்படியே வேற கிளம்பி போனாலும் போயிருவாப்ல கோவப்பட்டோம்னா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. காலையில பல் தேய்க்கிற பிரஷ் சார் மாத்தி தான் என்னோட பிரஷ் எடுத்து தான் தேய்க்கிறது. பிரஷ் 2 கலர்ல தானே பேக் போட்டு விப்பாங்க. சிவப்பு எந்த ப்ளூ எந்த மாத்திப்பார். நிறைய பேர் அப்படிதாம்மா. நானும் கூட இதே பிரச்சனைல தான்மா சிக்கி இருக்கிறேன். நான் இதுதான் கேட்டேன், எனக்கு மட்டும்தான் மறக்குதோ நினைச்சேன். தெய்வமே, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? எவ்வளவு பேரு அந்த 2 பிரஷ் ஒரே இடத்துல இருக்கும், ஆனா மனைவி பிரஷ் எடுத்து பல் விளக்கி போறவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்க? சொல்லிட்டு படுப்பா இந்த மாதிரி ப்ளூ உங்களுக்கு இது நம்மளுது அப்படின்னு நைட்டு சொல்லிட்டு படுப்பா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னைக்காவது நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்து தேய்ச்சிட கூடாது அப்படின்ட்டு இந்த மாத்தி தேய்ச்சிட்டு போக முடியாது, நடக்கிறது தான் எல்லாம் ஒரு பெருமையா பாஸ். எனக்கு பெருமடா எருமை. ஒருவேளை அன்பால எடுத்து தேய்க்கிறாங்களோ மனைவியுடைய பிரஷ்? அன்பாலெல்லாம் இல்ல சார். அத போய் அன்பால தேய்ப்பாங்களா சார்? சொல்லு, அத போய் எடுத்து தேய்ப்போம் உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சா கூட. நான் குமார் அவசரப்பட்டிய கோயம்புத்தூர் ட்ரெயின் ஏறிட்டாங்க. தூத்துக்குடியில போய் இறங்கி டீ என்னமோ சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு இருக்காங்க, வண்டி பாட்டு போயிட்டே இருக்கு. காட்டுச்சு அப்பன்னு பார்த்து என்னோட பிரதரோட பொண்ணு அதுல உட்காந்துறான். மாமா வண்டி போதுமாமா, வா வா. நான் வந்து வண்டி நீ போடி வரல நீங்கிறாரு. ஐயோ மாமா பேக் எல்லாம் இங்கதான் இருக்குது, வா மாமா. பிடிக்கிறதுக்காக நான் ரன்னிங் போனேன் சார். போகும்போது அதுலயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா எனக்கு என்ன தெரியும் கேளுடா. நம்ம ஏர்ன பெட்டி இது இல்ல, நம்ம ஏர்ன பெட்டியில தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன் ரன்னிங்ல. அட பொம்மால
பேசஞ்சர் ட்ரெயின் எந்த பெட்டியில வேணாலும் ஏறி இருக்கலாம். அந்த யோசனையே வரல இந்த டைம்ல எனக்கு. அதாவது ஓடி போய் ஏறுறப்ப கூட நியாயமா இருக்கணும். நம்ம எதுக்கு ரிசர்வ் பண்ணோம்? ஐயோ ஐயோ இதுல போனவங்களுக்கு வேற டாட்டா காட்டிருக்கீங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அந்த பொண்ணு கூப்பிடுது, அந்த பொண்ணு சரி அந்த பொண்ணு வேலைக்கு போற பொண்ணு, ரைட்மா போயிட்டு டாடா அப்படிங்கிற மாதிரி நான் என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் முடிய பிடிச்சி தலை வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. நான் அவங்க அப்பாவை காமிச்சு விட்டுருவேன். அந்த கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. ரொம்ப நேரம் வாரிட்டே இருந்தா அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. கடைக்கு போசனா அவசரத்துல ஜடையோடய போயிட்டாருங்க சார். ஐயோ என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஏங்க கடை போன வரைக்கும் கூட உங்களுக்கு யார் சொல்லல? போன மனுஷோட சொல்லவே இல்லைங்க, எல்லாம் பார்த்துட்டு நல்ல வேளை கிளம்பி ஆபீஸ் போகாமட்டீங்களே, அது வரைக்கும் ஓகே. குடுப்பா இது. நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வரையில உங்க பொண்டாட்டி இது யாரோட ஜடை உன் தலையில இருக்கேன்னு கேட்டு வேற பிரச்சனை வந்திருக்கும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. டியூட்டி கிளம்பும் போது குப்பையை கவர்ல போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அதை வந்து பின்னாடி மாட்டிடுவோம். மாட்டிட்டு நான் ஊர் பூரா சுத்திட்டு ரிட்டர்ன் வர்றப்ப எங்க வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டாங்க. முறுக்க வாங்கிட்டு அவன்கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு அங்க முறுக்கு எடுக்காம ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் இந்த கவர் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டேன். வேற பாத்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. ஆனா அவங்க இல்ல இந்த டைம்ல வீட்டுல. நான் தப்பிச்சேன் அந்த டைம்ல. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? முறுக்கு வாங்கிட்டு சொன்னேன், என்னாச்சு அப்படியே மறந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டு இந்த டஸ்ட்பின்ல போட்டாச்சு. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஒரு லவர்ஸ் டேக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன். வாங்கி பீரோல வச்சுட்டேன். கேட்டுக்க. பீரோல வச்சேன். நைட்டு சொல்லலாம் ஃபோன் பண்ணி அப்படின்னு நினைச்சேன். ஆனா வாங்கி வச்சதை மறந்துட்டேன். ஓ அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. புடவை பார்த்தோன்னா என்ன தோணுச்சு அவட்ட கூட? வேற யாருக்காகவும் வாங்கி வச்சுட்டாங்களோ? இந்த உலகத்தை தெய்வமே ஒளிச்சு வைக்கிறத தவிர ஒரு குத்தமும் செய்யாத ஒரு பிள்ளையா. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. யாரோ ஒரு பொம்பளைக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா உங்கோட்டு பீரோலையுமா ஒளிச்சு செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. புடவை புதுசா இருக்கு, யாருக்காக வாங்கி வச்சிருக்கீங்க? கூட ஒரு ரோஸ் வேற வச்சிருக்கீங்களே கேட்டேன். சிம்ரன்ஸ் என்னடா இது? அப்படியே அசடு வழிஞ்சிட்டு உனக்காக தான் அம்மா மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் சார் பிரதர், லைஃப்ல என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒளிச்சு மட்டும் வைக்காதீங்க. சேத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வெட்டிங் டே வந்து எல்லாமே மறந்துடுவாங்க. நானும் மறந்துட்டேன். சரிங்களா? உன்னதாண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு, உன்னதாண்டா. ஆர்டர் போயிட்டோன்னே என்ன ஒருத்தர் விஷ் பண்றாங்க, ஹாப்பி வெட்டிங் டே. சேம் டு யூன்ட்டேன் நான். அடே பேயில போமா. ஏய் அவரு உங்களுக்கு தான் வெட்டிங் டே நான் விஷ் பண்றேன் அப்படின்னு. அப்படியா? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஹாப்பி வெட்டிங் டே. அவங்க ஒரே சந்தோஷம். பரவாயில்ல நான் வச்சு சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயத்தை இது வரைக்கும் சொல்ல. உலகத்திலேயே ஹாப்பி வெட்டிங் டே சொன்னாலுக்கு சேம் டு யூ சொன்னா ஒரே ஆள் நீங்க தான் சார். ஓ முடியல. தூக்க மாட்டீங்கடா. கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு சார். இது வரைக்கும் சார் ஒரு பூ கூட ஒரு ஹேர் பின் கூட வாங்கி கொடுத்தது இல்ல சார். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ தப்புதான். நான் மறதிதான். மறதிலாம் இல்ல சார். ஒரு மறதி மாதிரி இதை பார்க்க முடியுது, அதான் கேட்கணும். என்ன பதில் சொல்றது தெரியல. ஆனா அந்த நேரத்துல மறந்துடுறது தானே. நீங்க எல்லாம் கட்டமண்ணா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும்.